கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய மாதத்தை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். என்ன தெரியுமா? ஏசாயா 62 அதிகாரம் 10 வசனம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தாரு. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அது நடந்திருக்கும், அநேகருடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கும். ஏன் அது நிறைவேறல் என்று நிறைய பேர் கவலைகளோட இருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. அவருடைய வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள். உங்களோட வீட்டுல ஜெபம் ஒவ்வொரு நாளும் இருக்குதா? உங்களோட வீட்டுல வேத வசனிப்பு ஒவ்வொரு நாளும் இருக்குதா? நீங்க இருந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கல அப்படின்னு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அப்படி என்றா ஆண்டவர் சொன்னதை மாறாதவர். உங்களோட வாக்குகளை இந்த மாதத்துல நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றணுமா? இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறார் தெரியுமா? அவருடைய வழியில் உங்களை நடந்து வர சொல்லுறாரு. நீங்க மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஆண்டவரிடம் இருந்து பெற்ற நன்மைகளை எத்தனை பேருக்கு உங்களோட வாய்களை திறந்து சொல்லுறீங்க? பாவ வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு விடுதலைகளை பெற்றுக் கொடுக்கணும் என்று ஆண்டவரை பற்றி எத்தனை பேற்ற சத்தியத்தை அறிவிக்கிறீங்க? சரி, அவர்களுக்காக எத்தனை பேர் திறப்பில் நின்று ஜெபிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை அப்படித்தாக இருக்கிறது தான் அவர் விரும்புகிறாரு. ஏன்னா நாங்க பிறருக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு தேவனை பற்றி சொல்லி அவருடைய வழியில் நாங்கள் அழைத்து கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் இருக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கற்கள் போல இருக்கிற பிரச்சனைகள், முட்கள் போல குத்துற பிரச்சனைகள், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்கள், பொல்லாத மனிதர்கள் சூழ்ச்சிகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். நீங்க மற்றவர்களுக்கு சாட்சிகளாக நிலை நிற்பீங்க. அப்ப ஆண்டவரை பற்றி எல்லோருக்கும் உரத்த குரலில் சொல்லுங்க. உண்மை உள்ள தெய்வம் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அநேகர் பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியாக நீங்கள் செய்யும் போது இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை அவருடைய கையில் அலங்காரமான கிரீடங்களாக நிக்க செய்வார். நீங்க அவருடைய கரத்தில் ராஜ முடிகளாய் நிலை நிற்பீங்க. நீங்க எவ்வளவு விசேஷமான நீங்க. அப்ப ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசி இருக்கிறாரு. அவருடைய வழியில் நடந்து வாருங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை அணிதினம் பின்பற்றும் போது அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்ப அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, ஆண்டவரே, நீங்க இன்றைக்கு பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை உம்முடைய வழியில் எங்களை அழைத்து கொண்டு வாங்க. இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டு சேர உதவி செய்யுங்க. ஜெபத்தில் தரித்து நிற்க உதவி செய்யுங்க. உம்மை பற்றி பிறருக்கு சொல்லுகிற நாவுகளையும் இருதயங்களையும் எங்களுக்கு கட்டளையிடுங்க. உங்களுடைய கையில் எங்களை அலங்காரமான கிரீடங்களாகவும் ராஜ முடிகளாகவும் நீ நிலைநிற்க செய்கிறபடியினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமீன். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.